இத்தனை நாட்கள் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக தீவிரமாக பதிவான நிலையில் மறுபடியும் வசமா சிக்கியிருக்கோங்க. மழை வாய்ப்புகள் கனமழை, மிக கனமழை, அதி கனமழைலாம் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் மஞ்சள் நிற எச்சரிக்கை பெரும்பாலான மாவட்டத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வருகிற நாட்களில் தென் மாவட்டங்களில் வட தமிழகத்தை விட தென் தமிழகத்தில் வலுவான மழை பொழிவுகள், ஆலங்கட்டி மழை பொழிவு, ஐஸ் மலை என்று சொல்லக்கூடிய ஆலங்கட்டி மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் தென் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிகரிக்க போகுது. அதனால இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் படிப்படியாக நமக்கு அந்த 5, 6 மற்றும் 7 தேதியில் நல்ல ஒரு வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். சரி, இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை கிடைக்கும், நாளைய தினங்கள் எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் எங்கெல்லாம் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க. ஒன்னே ஒன்று பண்ணுங்க, எல்லாருமே அந்த லைக் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. உங்க ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க நிறைய ப்ராடக்டோட இமேஜஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம். 50%லேருந்து 90% வரைக்கும் சேல் போயிட்டு இருக்கு. பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நீங்க பொருட்கள் வாங்கி நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க. ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியா இருக்கு, அதுலயும் நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். வட தமிழக உள் மாவட்டத்தில் குறிப்பாக நமக்கு நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம், ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். தமிழக உள் மாவட்டங்களில் இருந்து வடக்கு உள் கர்நாடகா வரைக்கும் ஒரு தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. எதனாலங்க இப்போ நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். வெப்பசலன இடி மழை, கோடை மழையாக தான் இப்போ நம்ம வருகிற நாட்களில் பதிவாக போகுது. தமிழக உள் மாவட்டங்களில் இருந்து வடக்கு உள் கர்நாடகா வரைக்கும் ஒரு தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. இதன் காரணமாகவே வருகிற நாட்களில் அநேக மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கும். முதல் கட்டமாக நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சியில தான் மழை ஆரம்பிக்கும். எடுத்த உடனே தமிழ்நாடு முழுவதும் மழை வந்துடாது. படிப்படியாக தான் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மழை வந்து அதிகரிக்கும். இப்போ முதலாவதா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்றைய மழை வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். நீலகிரி மாவட்டத்தில் குந்தா, அவலாஞ்சி, கோத்தகிரி, குன்னூர்லாம் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இனி வருகிற நாட்களில் சாரல் மழை, மிதமான மழை, கனமழையெல்லாம் நீலகிரியில பெய்ய தொடங்கிடும். கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பொள்ளாச்சி, வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார், கிணத்துக்கடவு, அப்புறம் கோயம்புத்தூரோட நகர பகுதிகள், இங்கெல்லாம் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் படிப்படியாக அதிகமாக ஆரம்பிச்சிடும். கோயம்புத்தூர்லேயும் மாலை இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் பெய்ய ஆரம்பிச்சிடும். தேனி மற்றும் தென்காசிலையும் ஏப்ரல் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் சில இடத்துல மிதமான மழை கிடைக்கும், சில இடத்துல கனமழை வரைக்கும் பதிவாகும். போடி நாயகனூர், கம்பம், பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5, 6 தேதிகளில் வலுவான மழை எதிர்பாருங்க. அதே மாதிரி தென்காசி மாவட்டங்களில், குறிப்பாக தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தென்காசி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்கள், குறிப்பாக செங்கோட்டை, புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குற்றாலம் போன்ற இடங்களிலும் பரவலாக நல்ல மழை இருக்கு. அந்த அருவிகள் பக்கம் போலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா சீசனே இல்லை ப்ரோ, மழை இல்லாததுனால சரியான நீர் வரத்து வந்து அருவிகளில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வாரத்தில் ஓரளவுக்கு நீர் வரத்து அதிகரிக்கும். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் வருகிற சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஈஸ்டர் பண்டிகை நாட்கள்ல, அதுக்கப்புறம் அது முடிந்த பிறகு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமைகள்ல தொடர்ந்து குற்றால அருவிகளில் நீர் வரத்து பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நிச்சயமா நம்ம வந்து சுற்றுலா போகிறவங்க போயிட்டு வரலாம். நல்ல ஒரு அருமையான வானிலை பொறுத்த வரைக்கும் தென்காசி மாவட்டத்தில் நிலவ போகுது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியிலும் வரக்கூடிய 5, 6, 7 தேதிகளில் மிதமான மற்றும் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக நல்ல ஒரு மழை தீவிரம் வருகிற நாட்கள்ல உண்டு. கனமழை எச்சரிக்கை தேதிகள் அடுத்ததா தேதி குறிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து எங்க அப்புறம் மழை வருது, ஒரே வெயிலாக தான் கொளுத்திக்கிட்டு இருக்கு, ஒரு அறிகுறியும் காணும் அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால ஏப்ரல் 5ஆம் தேதி, அதுக்காக தான் நம்ம தேதிகள் வாரியா நம்ம வந்து சொல்றோம் எந்த தேதியில எந்த மாவட்டத்திலங்கிறத உங்களுக்கு தேதிகள் வாரியா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏப்ரல் 5ங்க, ஏப்ரல் 5ஆம் தேதி மதுரை மாவட்டம், திருமங்கலம், முசலம்பட்டி, ஜக்கம்பட்டி உள்ளிட்ட எல்லா இடத்துலையும் மதுரை மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் ஏப்ரல் 5 மற்றும் 6ல் கனமழை உண்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி, ஒட்டஞ்சத்திரம், கொடைக்கானல், திண்டுக்கல்னுடைய நத்தம், சின்னாலம்பட்டி பல பகுதிகளில் பரவலாக கனமழை ஏப்ரல் 5, 6ல் இருக்கும். அது வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும். விருதுநகர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசியிலும்
5 மற்றும் 6ஆம் தேதி பகல்ல மழை எதிர்பார்த்துறாதீங்க. மாலை மற்றும் இரவுல உங்களுக்கு மழை கிடைக்கும். விருதுநகர், ராஜபாளையம் போன்ற இடங்கள்லாம் நமக்கு வந்து ஏப்ரல் 5, 6 ஒன்று மாலை நேரங்களில் மழை பெய்யும். அப்படி இல்லைன்னா இரவு 7 மணி 8 மணிக்கு மேலே மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு கிடையாது, ஏப்ரல் 5ஆம் தேதி. அதனால மறந்துடாதீங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காளையார் கோயில், தேவக்கோட்டை, நிறைய பகுதிகளில் இந்த இடங்கள்ல நமக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் ஏப்ரல் 5ல் நமக்கு காத்திருக்கிறது. அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை, அதை தொடர்ந்து குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்திலும் அநேக இடங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம், குறிப்பாக கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, கொரும்பூர், அதை தொடர்ந்து திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சாத்தான்குளம் போன்ற இடங்களிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக வலுவான கனமழை பெய்ய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம், நாலுமுக்கு, காக்காட்சி, அதை தொடர்ந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, வள்ளியூர் போன்ற இடங்களிலும் பரவலாக 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் வலுவான கனமழை பொறுத்தவரை எதிர்பார்ப்புகள் உண்டு. அதே போல கன்னியாகுமரி, புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார், எரணியல் உள்ளிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், மார்த்தாண்டம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு 5 மற்றும் 6 தேதிகளில் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக கனமழை எச்சரிக்கை 6ஆம் தேதிகளில் எங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா உள் மாவட்டங்களில் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். சேலம் மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பகுதிகளில் மழை இருக்கு. ஏன்னா சேலம், நாமக்கல், கரூர்ல பல பகுதிகளில் கனமழை பெய்யும். ஆனால் இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மட்டும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏப்ரல் 5 மற்றும் 6ல் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்களில் மிதமான மழையும், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி போன்ற இடங்களில் கணிசமாக சற்று வலுவான மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம். ஆலங்கட்டி மழை உறுதி ஆகியிருக்குங்க. கண்டிப்பா இந்த வாட்டி நமக்கு ஆலங்கட்டி மழை இன்னும் நிறைய பகுதிகளில் பதிவாக போகுது. ஏன்னா கடந்த முறையே நிறைய பேர் ஆலங்கட்டி மழை வந்து எதிர்பார்த்தீங்க மார்ச் மாதத்துல. ஆனா ஒரு சில மாவட்டத்தில் மட்டும்தான் ஆலங்கட்டி மழை வந்துச்சு. இந்த வாட்டி பல பகுதிகளில் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். குறிப்பா உள் மாவட்டங்கள்ல ஆலங்கட்டி மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள், தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் உறுதியான மழை ஏப்ரல் 6ஆம் தேதி வலுவான மழை இருக்கும். இந்த புதுக்கோட்டை, திருச்சி பக்கம் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம், குறிப்பா தாத்தையங்கார்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், லால்குடி, ஸ்ரீரங்கம், மணப்பாறை, இங்க இருக்கிறவங்கலாம் ரெடியா இருந்துக்கோங்க, தயார் நிலையில இருங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மழை பொழிவுகள் 5, 6ல் நம்ம எதிர்பார்க்கிறோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பல இடங்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. தயார் நிலையில இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நாளைக்கு மழை வரப்போகுதுன்னா இன்னைக்கு வந்து சொல்றவங்க நம்ம கிடையாதுங்க. முன்கூட்டியே வந்து எவ்வளோ சீக்கிரமா முன்கூட்டியே எல்லா தகவலையும் தேதிகளோட உங்களுக்கு நம்ம எவ்வளோ அறிவிக்க முடியுமோ சீக்கிரமா நம்ம அறிவிச்சிருவோம். அதுதான் நம்ம கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மழைக்கான வாய்ப்புகளை குறித்து. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களிலும் தொடர்ந்து அறிவித்த தேதிகளில் நீங்க மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல லேசான மழை அல்லது மிதமான மழை மட்டும் அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுது 6ஆம் தேதி அன்று. அடுத்ததாக ஏப்ரல் 7 மற்றும் 8ஆம் தேதிகள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அவ்வப்போது சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் இருக்கும். பெரிதளவுல கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பில்லை. ஆனால் ஓரளவுக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 38.6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஏப்ரல் 8, 9க்கு பிறகு 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வெப்பநிலை பதிவாக போகுது. அதனால பகல் நேர வெப்பநிலையும் இந்த மழை வாய்ப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு வந்து மேலும் ஒரு 2-3 டிகிரி செல்சியஸ் நமக்கு வெப்பநிலை பகல் நேரங்களில் உயர்கிறத பார்க்க முடியும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.